ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு கிளாஸ் 10 ட்ரையாங்கிள்ஸ் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் சிபிஎஸ்சி போர்டில் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸு. அப்புறம் இந்த வருஷத்துக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் பாசிபிளோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். முக்கியமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். In a given figure, DE parallel to BC. ஸோ DE parallel to BC. அப்போ இதுவும் parallel சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். AE இதோட வேல்யூ A, ECயோட வேல்யூ Bன்னு கொடுத்துருக்காங்க. DE ஸோ Dன்றது இது எக்ஸு. நெக்ஸ்ட்டு பிசியோட வேல்யூ ஒய். சரியா, நம்மளுக்கு பிபிடி தியரம் தெரியும், ஆனால் இதில் வந்து பிபிடி தியரம் அப்ளை பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் லாஜிக் யூஸ் பண்ண போகிறேன். சரியா, ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் லாஜிக் என்னென்ன ட்ரையாங்கிள்லாம் ஏடிஇ, இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஏடிஇ இது ஏ, இது எக்ஸு. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இருக்கிற பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ ஏபிசின்னும் போது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும்னா ஏ ப்ளஸ் பின்னு வரும். இந்த டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு வரப்போகுது. இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ and then angle C is equal to angle C. சரியா, ஸோ angle C is equal to angle E. இந்த ஆங்கிளும் சேமாக இருப்போது. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டேன். சிமிலர் ட்ரையாங்கிள் என்னும்போது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சிமிலராக இருப்போது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். A டிவைடட் பை A ப்ளஸ் B is equal to X டிவைடட் பை Y. சரியா, இப்போ எக்ஸ் தனியாக இங்கே ஆப்ஷனில் எக்ஸ் ஒய் தனியாக தானே இருக்குது. அப்போ எக்ஸ் ஒய் தனித்தனியாக எடுத்து பார்க்கலாம். எக்ஸ் மட்டும் வேணும்னா நான் வரும் AY டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. சரியா, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒய் மட்டும் வேணும்னா என்ன வரும்னு பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்காண்டு. YA இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு வரும். ஒய் மட்டும் வேணும்னா எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏன்னு வரும். அந்த ஆப்ஷன் இருக்கானா இங்கே இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கிவன் ஃபிகர் PQ, இந்த PQ parallel to AC if BP எங்கே இருக்குது BP. ஸோ பிபி 4 சென்டிமீட்டர் அவங்களே மார்க் பண்ணிருக்காங்க. ஏபி 2.4 சென்டிமீட்டர், பிக்யூ 5 சென்டிமீட்டர். தென் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் பிசி. ஸோ டோட்டல் லென்த் கேட்குறாங்க, பிசியோட லென்த்து. ஸோ பிபிடி தியரம் நம்மளுக்கு தெரியும். எப்படி அப்படின்னா ஏபிசி டிஇ சப்போஸ் இது மாதிரி இருக்குன்னா ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. சரியா, ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 5 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 by 2.4. சரியா, இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதை க்ராஸ் மல்டிபிள் பண்ணால் வரும் பாருங்கள். 4x இஸ் ஈக்குவல் டு 2.4 இன்ட்டு 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.4 by 5 டிவைடட் பை 4. இது மேலேயும் கீழேயும் நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தா 24 டிவைடட் பை 5 பை 14 வந்துருக்கும். கரெக்டாக, அப்போ என்ன பண்ணுறேன், 4 10s are 40, 4 6s are 24, 4 6 are 24, 5 1s are 5, 2s are 2 1s are 2 3s are. X is equal to 3 centimeter இருக்க ஆப்ஷனா. X is equal to 3 centimeter. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த given figure DE parallel to BC, find the value of X. ஸோ இந்த வேல்யூ கேட்குறாங்களா, இது ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதே அந்த கொஸ்டின் மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் 2 4, இந்த வேல்யூ எதுவும் தெரியல, அப்படியே வச்சுக்கலாம். பெரிய ட்ரையாங்கிள். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சிங்களா? இங்கே தான் நம்ம மாட்டிப்போம் எக்ஸாம்பிளில். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. நம்ம இந்த டிஸ்டன்ஸ்னால் 3 சென்டிமீட்டர். ஆனால் கொஸ்டினில் கேட்டிங்களா, கொஸ்டினில் பார்த்தீங்களா பிசி கேட்டிருப்பாங்க. பிசி அப்படின்னும் போது 3 + 5 8 சென்டிமீட்டர். சரியா, அவசரப்படணும்னா தப்பாயிடும். சரியா, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் இது சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லுவோமா. 2 + 3 5. இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்லாம் சிமிலர் சைட்ஸ் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இந்த சைட் டிவைட் பை இந்த சைட் 5 by 2 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் எத்தனை 5 by 2. அப்போ எக்ஸ் பை 4ன்னு வரப்போகுது. எக்ஸ் பை 4ன்னு வரப்போகுது. 2 1s are 2 2s are, இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த given it is given that ABC similar to triangle DEF. ரெண்டு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஏபிசி சிமிலர் டு அதே ஆர்டரில் நான் எழுதிட்டு வந்துடுறேன். இடிஎஃப். சரியா, சிமிலர்னு சொல்லிட்டாங்க. ஏபி வந்து 5 சென்டிமீட்டரா,
அதேமாரி ஏசி வந்து இது வந்து 7 சென்டிமீட்டரா. டிஎஃப் 15 சென்டிமீட்டரு. டிஇ 12 சென்டிமீட்டர். ஃபைண்ட் the sum of remaining sides of the triangle. ரிமைனிங் சைட்ஸ்னா அது, அப்போ நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கேட்குறாங்க. சரியா, சிம்லர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்களா. அப்போ நம்ம கண்ண முடின்னு சிம்லர் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிள் டிவைட் பை இந்த ட்ரையாங்கிள் பண்ணுறேன். பெரிய ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள். ஸோ 12/5 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு y/7 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 15/x. சரியா, இப்போ ரெண்டாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணலாம். அப்போனா வரும் பாருங்க, y is equal to இந்த 7 மேலே மல்டிப்ளை ஆகிடும். 7 × 12/5ன்னு வரப்போகுது. சரியா, 12 divided by 5 பண்ணனா வரும் 5 2s are 10, ரிமைனிங் 2.0, 5 4s are 20, 2.4, 2.4 into 7, 2.4 into 7, 7 4s are 28, 7 2s are 14, 15 16, 16.8. ஸோ ஒய்யோட வேல்யூ 16.8 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டுத்தையும் லாஸ்ட்டுத்தையும் 12/5 15/x. ஸோ 12 into x is equal to 15 into 5. ஸோ அப்போ எக்ஸ்னா வரப்போகுது 15 into 5 divided by 12. அப்போ என்ன பண்ணுங்கள், 15 divided by 12 பண்ணிடலாம். 12 1s are 12, ரிமைனிங் 3 பாயிண்ட் வச்சு 0 போடலாம். 12 2s are 24, ரிமைனிங் 6 0 போடுவோம். 12 5s are, அப்போ 1.25 into 5ன்னு வரப்போகுது. 5 5s are 25, 5 2s are 10, 12, 5 1s are 5, 6.25. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 6.25. நம்மளுக்கு ரிமைனிங் சைட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வேணும். 6.25 16.8. இந்த 5 அப்படியே வந்துடும். 10 1 12 13 1 13.12ல் ஏற்கனவே ஒரு 1 இருக்குது. அப்போ 23.05 ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஆப்ஷன் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே போட்டலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 16.8 + 6.25 பண்ணும்போது 23.05 சென்டிமீட்டர். Next question. If in triangle ABC and DEF, AB first அந்த triangle draw பண்ணிக்கலாம். ABC இது ஒரு triangle. Next DEF இது ஒரு triangle. என்ன கொடுத்துருக்காங்க, AB இந்த சைடு டிவைடட் பை AB டிவைடட் பை D. ஓகே, AB divided by D equal to BC divided by FD ரெண்டு கோடு போடுறேன். இதுவும் FD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் will be similar when, எப்போ இது சிமிலராக இருக்கும். if the triangle ABC and DF, then they will be similar. இது சிமிலராக இருக்கணும்னா எப்போ சிமிலராக இருக்கணும்னா, இந்த சைடு ஈக்குவலா, இதுவும் ஈக்குவலா. அப்போ இன்னொரு சைடு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை வேறு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம எதை சிமிலர்னு சொல்லிக்கலாம்னா, இப்போ இதுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள்னா இருக்கும்னா, சப்போஸ் எக்ஸ் அப்படின்னா அதே மாதிரி சிங்கிள் லைன் டபுள் லைன் நடுவில் இருக்கிற ஆங்கிள் எக்ஸாக இருக்கும்போது இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்போது சிமிலர்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக. அப்போ இதில் எந்தெந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னும் போது ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி பாசிபிள். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். த பெரிமீட்டர் ஆஃப் த டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட பெரிமீட்டர்னா என்ன பண்ண போகிறோம், அந்த 3 சைடை ஆட் பண்ண போகிறோம். சரியா, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த டூ ட்ரையாங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் 25, இது 15. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். செகண்ட் ட்ரையாங்கிள் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும். சரியா, ஓகே, அது நோ ப்ராப்ளம். இஃப் ஒன் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 9 சென்டிமீட்டர், ஒரு சைடு வந்து 9 சென்டிமீட்டர்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த செகண்ட் ட்ரையாங்கிள். அப்போ கரஸ்பாண்டிங் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்களா. சிமிலர் ட்ரையாங்கிள்னும் போது என்ன ஆக போகுது, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆல்சோ சிமிலர். அப்போ 25/15 is equal to if one of the side of the first triangle 9 divided by x. புரிஞ்சா. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் என்னும் போது பெரிமீட்டர் சிமிலராக இருக்கும், அதே மாதிரி அதோட சைட்ஸும் சிமிலராக இருக்கும். சரியா, ஓகே. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா. 5 5s are 5 3s are 15. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5x is equal to 9 into 3 வரும். x is equal to 3 9s are 27 divided by 5 வரும். 27 divided by 5 பண்ணிங்கன்னா
5 5s are 25, remaining 2.0, 5 4s are 20, 5 4s are 20. ஸோ அப்போ 5.4 சென்டிமீட்டர். சரியா? நெக்ஸ்ட்டு in triangle ABC, DE parallel to AB. சரியா? DE parallel to AB. ஓகே. AB ஓட வேல்யூ ஏன்னு கொடுத்துருக்காங்க. DE ஓட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. BE ஓட வேல்யூ ஸ்மால் பின்னு கொடுத்துருக்காங்க. EC ஓட வேல்யூ C. எக்ஸ்பிரஸ் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ABC. என்ன பண்ணலாம் பாருங்க. சிமிலர் ட்ரையாங்கிள் லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள்? சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சின்ன ட்ரையாங்கிள் வந்து CDE. இது C, இது B-யா? ஸோ இந்த பார்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது CAB. CAB-யா? CBன்னும் போது B + C போட்டுக்கலாம். இதை வந்து ஏன்னு போட்டுக்கலாம். கரெக்டா? இந்த சைடு நம்மளுக்கு தெரியல. சிமிலர் சைட்ஸ் வந்து கரஸ்பாண்டிங், இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், சிமிலர் சைட்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். C divided by B + C is equal to இங்கே என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு தானே C தானே போட்டோம், B/A அப்படின்னு பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் த டேர்ம், இது வந்து என்னது? இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். குட்டி ட்ரையாங்கிளில் CDE இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸு. சரியா? ஸோ இது எக்ஸு. அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் இது C, இது எக்ஸு. அதே மாதிரி இது C + B, இது A. கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் x/A, இந்த சைடு பை இந்த சைடு ஈக்குவல் டு C/B + C. சரியா? எக்ஸ் மட்டும் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ x is equal to AC/B + C வரப்போகுது. எந்த ஆப்ஷனு? ஆப்ஷன் B. சரியா? AC/B + C. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த given figure DE parallel to BC, the value of x. இது BPT ஸ்ட்ரெயிட்டா இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடா 2/3 is equal to 3/x. அவ்வளோதான். சரியா? this side by this side equal to this side by this side. அப்போ 2x is equal to 9ன்னு வரப்போகுது. x is equal to 9/2. ஈஸியான கொஸ்டின், பார்த்தவொடனே போட்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ABCD is the trapezium இப்படி இருக்கும்ல, ஆப்போசிட் சைட்ஸ், ஒரு சைட்ஸ் மட்டும் பேரலாக இருக்கும். ABCD. அப்போ AD parallel to BC. அப்போ நேமிங் நம்ம எடுத்தது தப்பு. ABCD. இப்போ கரெக்டாக வரும் பாருங்க. ஏடியும் பிசியும் parallel. ஓகே. AD வந்து 4 சென்டிமீட்டர். இஃப் த டயகனல்ஸ் AC, இது டயகனல் AC அண்ட் BD intersects at the point O. சரியா? intersects at the point O. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. AO divided by CO. சரியா? AO divided by CO. அப்போ AO divided by CO equal to இது DO divided by DO is equal to 1/2. சரியா? ஸோ தென் பிசியோட வேல்யூ கேட்குறாங்க. பிசியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது 4 சென்டிமீட்டர்னா இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ADCB, AD parallel to CB. ஓகே. AD வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. இஃப் த டயகனல் AC அண்ட் BD intersects at Oன்னு சொல்லிட்டாங்க. OA divided by CO. இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு, அதே மாதிரி இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு 1:2 சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இதை இப்படி போட்டால் இந்த 1:2ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நேமிங் ஆக்சுவலாக எப்படி வந்திருக்கும்னா இப்படி வந்திருக்கும், ABCDன்ட்டு. சரியா? AD parallel to BCன்னு வந்திருக்கும். இப்போ தான் இதோட டயக்ராம். ஏன்னா 1:2ன்னும் போது அக்யூரேட்டாக வரும்.
அப்போ இந்த பாயிண்ட் ஓவா. இப்போ ட்ரெபிசியம் இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னும் போது இதில் ட்ரையாங்கிள்ஸில் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. எக்ஸ் சரியா, ஆல்டர்னேட் இன்டீரியர், அப்புறமா இந்த பேரலல் லைன்ஸில் ஒரு கிராஸ் லைன் போடும்போது இந்த எக்ஸ் எங்கெங்க எக்ஸ் இருக்கோ எங்கெங்க இசட் இருக்கோ அந்த ரெண்டு ஆங்கிள் சேம். லாஜிக்கு சிம்பிளாக வச்சுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டால. எக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் சேம். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். இசட் இருக்கும்போது இசட்டில் உள்ள வர ஆங்கிள் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். என் மாதிரி போட்டாலும் சரி, ஓகே. இப்படி இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். இந்த இசட்டை திருப்பி போட்டாலும் ஓகே. எப்படி பண்ணலாம், இப்படி போட்டுக்கலாமா? ஸோ அப்போ இந்த ஆங்கிள் சேம். ஸோ லாஜிக்கை சிம்பிளாக வச்சுக்கலாம். அப்போ இந்த ஆங்கிளும் சேமு. அதே மாதிரி ஒரு இசட் வரும் பாருங்க. இந்த இசட் வரும்போது நான் எல்லோ கலரில் ஷேட் பண்ணி காமிக்கட்டுமா? ஸோ இந்த ஆங்கிளும் சேமு. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ 3 ஆங்கிள் சேமாக இருந்துச்சுன்னா அது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு ஆகிடும். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னும் போது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சிமிலராக இருக்க போகுது. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஓஏஓசியா, ஓஏஓசி. ஸோ இந்த சைடும் சேமுன்னு சொல்லிட்டாங்க ரேஷியோ. அதே மாதிரி ஓடி இந்த சைடும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ரேஷியோ? 1:2. சரியா? 1:2. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வேணால் தனியாக எடுத்து போட்டுங்க. மேலே கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் பிசிஓ. அதே மாதிரி இந்த பார்ட்டு இந்த சைடாக வரும் ஓஏடி. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ரெட் கலர் ஷேட் பண்ணியிருக்கேன்னா பிடி இதுவோ சேமு. அதேமாரி ஓஓ சேமு, சிஏ சேம். சரியா? ஸோ இப்போ இதோட ரேஷியோலாம் எப்படி இருக்குன்னா 1:2. சரியா? ஸோ ஓஏல இருக்கிறது ஓஏ எந்த ட்ரையாங்கிள்? ஸோ இது 1 மடங்கு அப்படின்னா பிசின்றது 2 மடங்காக இருக்கான். சரியா? இந்த ட்ரையாங்கிள் 1 மடங்குனா இந்த ட்ரையாங்கிள் 2 மடங்கு. அப்போ இதோட பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏடி வந்து 4. அப்போ பிசி வந்து இதோட இது டபுள் மடங்காக இருக்குது. அப்போ 8 சென்டிமீட்டர். சரியா? 8 சென்டிமீட்டர். லாஜிக்கலாக அப்படியே போட்டு வந்துடணும். சரியா? ஸோ எப்பவுமே ட்ரெபீசியமில் டைகனல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ட்ரையாங்கிளும் சிமிலரு. நான் அழகாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஆங்கிள் சேமு. இசட் இந்த ரெட்டு சேமு. இந்த எல்லோ சேமு. ஸோ கம்பேர் பண்ணும்போது அழகாக திருப்பி வச்சுக்கணும். எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இருக்கட்டும், ஓபிசி. சரியா? ஓபிசி அப்படியே போட்டுக்கோங்க. இது ஓடி இந்த சைடு ரெட்டு சைடே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓடிஏ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்காங்க பாரு, ஓஏ/ஓசி. ஸோ இது 1னா இது 2. ஓகேவா? அப்போ அதே மாதிரி தான் ஓடி/ஓபி. அப்போ இந்த சைடும் அதே ரேஷியோவில் தான் இருக்கும், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்றதால. இது 1 மடங்குனா இது 2 மடங்கு. சரியா? ஸோ அப்போ இது 4னா இது 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபிகர் PQ parallel to BC. இதுவும் parallel சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் சைட் ஏசி. ஏசினும் போது ஃபுல் சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிபின்னும் போது 6 சென்டிமீட்டரு, ஏபி 4 சென்டிமீட்டரு, அண்ட் ஏக்யூ 8 சென்டிமீட்டரு. இதை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஏசி ஃபுல் சைட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4/6 is equal to 8/xன்னு போட்டுக்கோ. 2 2s are 2 3s are cross multiple பண்ணிக்கலாம். 2x is equal to 3 8s are 24. x is equal to 24/2 12. ஸோ எக்ஸ் 12 இந்த ரீசன் தான் 12. டோட்டல் வந்து எவ்வளோ வரப்போகுது? டோட்டல் வந்து 8 + 12 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபிகர் டிஇ parallel to BC. ஓகே, ஏடி வேல்யூ 3 சென்டிமீட்டரு, ஏபி ஃபுல்லாக தான் 7. அப்போ இது வேணா வரும் 7 - 3. அப்போ இது 4. அதே மாதிரி ஈசி வந்து 3 சென்டிமீட்டர். ஃபைன் ஏஇ. ஈஸியாக சால்வ் பண்ண பாருங்கள். இது ஏஇ எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். 3/4 is equal to x/3. அவ்வளோதான். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 3 3s are 9. 9/4 is equal to x. 9 divided by 4 பண்ணினா 4 2s are 8. ரிமைனிங் 1.0. 4 2s are 8 20. 4 5s are 2.25 இருக்குது. ஆப்ஷனாக இருக்குது. ஆப்ஷன் பி 2.25.
25 centimeter. Next question. Triangle ABC DE parallel to BC. Okay, find the value of x. இதெல்லாம் ஈஸியாக எல்லாமே பிபிடி, இந்த ட்ரையாங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பிபிடி வச்சு முடிச்சிடலாம். எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். x into x plus 5 is equal to sorry x plus 1 into x plus 3. இது உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x is equal to x into x x ஸ்கொயரு, x into 3 3x, 1 into x x, 1 into 3 3. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த x ஸ்கொயர் இந்த x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். 5x is equal to 3x plus x 4x. ஒரே டேர்ம்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். 3x plus x 4x plus 3. நெக்ஸ்ட் 5x அந்த 4x இந்த சைடு வரும்போது minus 4x is equal to 3 வரும். 5x minus 4x x is equal to 3. ஆப்ஷன் ஏ. சரியா? நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் போர்டு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். இந்த கிவன் ஃபிகர் EA, சரியா, EA by EC, EA by EC is equal to EB by ED. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு சைடு ஈக்குவல். ப்ரூவ் தட் இட் இஸ் ட்ரையாங்கிள் EAB and then ட்ரையாங்கிள் ECD. இந்த ரெண்டு ட்ரையாங்குலர் சிமிலர் சொல்லலாமா? ஈஸியாக சொல்லிடலாம்ல. எப்படி? ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்காதுங்க. இங்கே இருக்கா, ஏபி இந்த சைட் போட்டுக்கோ. இப்போ அதே மாதிரி இந்த ஒரு சைடு ஏஇன்றது ஒரு லைனு, இபின்றது ரெண்டு லைன். இந்த சைடும் அதே மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரின்னும் போது இ அங்கே போட்டுக்கோ. டபுள் லைன் வர்றது அந்த சைடு பண்ணிக்கலாம், டி. சரியா? இந்த சைடு சிங்கிள் லைன் இடி இடிசி. ஸோ இடின்றது டபுள் லைனு, இசின்றது சிங்கிள் லைன். ஸோ இப்போ ரெண்டு சைடு சேமுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு சைடு சேமு. இதை வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு சிமிலர் சைட்ஸ் இருக்குது. ரெண்டு சிமிலர் சைட்ஸ் இருக்கும்போது அது கிரியேட் பண்ணுற ஆங்கிள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ அதை மென்ஷன் பண்ணிட்டாலே போதும். என்னென்ன சொல்லலாம்? ஏஇ இஸ் ஈக்குவல் டு சிமிலர். சரி, ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சிமிலராக இருக்கலாம். ஏஇ டிவைடட் பை இசி அது அவங்களே கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி இபி டிவைடட் பை இடி இது அவங்களே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போது கன்ஃபார்மாக ஆங்கிள் ஏஇபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇடி, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ ரெண்டு சைடு ப்ரொபோஷனலு, ஒரு ஆங்கிள் சேமு. அப்போ 3 க்ரைட்டீரியா வந்துச்சுன்னா அது சைடு ஆங்கிளு, சைடு ஆங்கிள் சைடு, சைடு ஆங்கிள் சைடு க்ரைட்டீரியா. ஸோ தே ஆர் கரஸ்பாண்டிங். அப்போ கான்கரண்ட் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ட்ரையாங்கிள் EAB இஸ் ஈக்குவல் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ECD. சரியா? இந்த சைடு ஆங்கிள் சைடும், அப்புறம் இந்த ஆங்கிள் E இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் E. சரியா? இந்த எக்ஸ் சொன்ன பார்த்தியா, அந்த ப்ராப்பர்ட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ன்னும் போது ஆங்கிள் சேமாக தான் இருக்கும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி, அப்புறமா சைடு ஆங்கிள் சைடு சேம். இந்த எக்ஸ் மார்க் அப்போ என்ன ஆங்கிள் எப்படி சொல்லுவீங்கன்னா, வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதை மென்ஷன் பண்ணிடணும். வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லிட்டோன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரையாங்கிள் ஏபிசி எங்கே இருக்கு பாருங்க, ஏபிசி. ஓகே, ஃபுல்லு ஆல்டிடியூட், ஏடினா ஹைட்டு, ஏடி அண்ட் பிஇ ஆர் ட்ரான். சரியா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏடி வந்து 7 சென்டிமீட்டரா. நெக்ஸ்ட் வந்து பிஇ வந்து 9 சென்டிமீட்டரா. ஓகேவா? நெக்ஸ்ட் அதேமாரி இசி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12 சென்டிமீட்டரா. தென் த லென்த் ஆஃப் சிடி, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ போர்டு எக்ஸாம் 2024 கேட்டிருக்க கொஸ்டின் வருது. இது எப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரியா? என்ன பண்ணலாம் பாருங்கள்.
ரெண்டுத்துக்கு 90 டிகிரின்னு இருக்குது. ஸோ எந்த ரெண்டு ட்ரையாங்கிளை சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண முடியும்னு பாருங்கள். ஆங்கிள் இ ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு அப்போ ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் சொல்ல நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஏடிசி சரியா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி கரெக்டாக. ஆங்கிள் ஏடிசி இதில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிட்டேன். ஸோ இதில் ஏடி வந்து 9 சென்டிமீட்டர், இது மட்டும் தான் தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை? சி ஃபைண்ட் த லென்த் ஆஃப் சிடி. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தேவை கரெக்டாக. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் என்ன ட்ரையாங்கிள்னா இல்லை இசிபி எடுத்துருங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்குமா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன்னா, ஸோ நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஸோ இதுலையுமே ரெண்டு ஆங்கிள் வந்து சிமிலராக இருக்க போகுது. எது இதுனா ஆங்கிள் சி சிமிலராக இருக்கும். இது 90 டிகிரியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி வரைச்சிக்கிறேன். இ இங்கே வரணும், சி இந்த சைடு வரணும். சரியா, இசி ஈனா அப்போ இது பி வரப்போகுது கரெக்டாக. ஓகே, புரிஞ்சா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சிமிலர் சைட்ஸ் எழுதும் போது ஈஸியாக இருந்துடும். இப்போ ஈசியோட வேல்யூ எங்கே இருக்குது? ஈசியோட வேல்யூ 12 சென்டிமீட்டரு. இது 90 டிகிரி. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஏஇ சரியா, ஏஇ. சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இதில் வேறு என்னென்ன சைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது 9 7 வந்து ஏடி வேல்யூ வந்து ஏடி வேல்யூ தான் வந்து 7 கரெக்டாக. ஏடி வேல்யூ தான் 7 சென்டிமீட்டரு. ஏஇ வேல்யூ தான் வந்து இது பாரு, இது 7. பிஇ தான் வந்து 9. ஸோ இதுதான் 9 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதை சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு ப்ரூவ் பண்ணால் தான் விஷயமே. புரிஞ்சுங்களா? ஸோ என்னென்ன பண்ணிட்டேன் பாருங்கள். ஏடிசி ஒரு ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளில். ஸோ ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஃபஸ்ட் பாயிண்ட் முடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ட்ரையாங்கிள் ஏடிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிசிஇஆர் பிசிஇ. சரியா? ஸோ ஏடிசி அதேமாரி பிஇசி. பிகாஸ் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், தேர்ட் ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ இது சிமிலர் ட்ரையாங்கிளாக கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். 9. ஸோ இது 7/9 இஸ் ஈக்குவல் டு x/12. அப்போ சால்வ் பண்ணலாமா? x இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் இங்கே வந்துட போதா, இதே இங்கே வந்துடும். 12 × 7/9. 3 3s are 3 4s are 7 4s are 28. 28/3. சரியா? ஸோ அப்போ எதோட வேல்யூ? எக்ஸ் தானே, டிசிஆர் சிடி. ஸோ அவங்க கேட்டது சிடி வந்து 28/3 சென்டிமீட்டர். அப்படியே விட்டுடலாம். புரிஞ்சா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக முடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கிவன் ஃபிகர் ஏபி இதான் ஏபி பர்பண்டிகுலர் டு பிசி. ஓகேவா? கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஇ பர்பண்டிகுலர் டு ஏசி. ப்ரூவ் த ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணி வைக்கலாம். ஏபிசின்னும் போது எது பாருங்கள், ஏபிசி ஃபுல் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஏபிசி ஃபுல் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். சரியா? ஏபிசி. அப்போ இது ஏ, இது பி, இது சி. ஸோ ஏபிசி இது 90 டிகிரி. ட்ரையாங்கிள் ஏஇடி அதே மாதிரி ட்ரையாங்கிள் இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி தான் இருக்க போகுது. இது ஈக்குவலண்ட்டாக நான் எழுதிக்கிறேன். எது 90 டிகிரி? ஏஇ வந்து 90 டிகிரியாக இருக்கா. அப்போ இதை அப்படியே நான் திருப்பி வரைஞ்சேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். 90 டிகிரி வந்து இது ஏ வந்து நான் மேலே போட்டுக்க போகிறேன், இ கீழே போடுறேன். ஏஇ இப்படி வந்துச்சுன்னா டி இங்கே வரப்போகுது. சரியா? ஓகேவா? ஏஇடி. அப்போ இதில் பாருங்கன்னா கொடுத்துருந்தாங்க டிஇ பர்பண்டிகுலர் டு டிஇ பர்பண்டிகுலர் டு ஏசி. சரியா? டிஇ பர்பண்டிகுலர் டு. இதை நம்ம கரெக்டாக லாஜிக்கலாக அப்ளை பண்ணணும். எப்படின்னு கிளியராக பார்த்துட்டு வாங்க. ஆங்கிள்ஸை நம்ம மென்ஷன் பண்ணி வரையலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ரஃபாக கூட இங்கே வரைச்சிக்கிறேன். எந்த ட்ரையாங்கிளை ஏஇடி வரைச்சிக்கிறேன். இப்படி இருக்கா, அதே மாதிரியே வரைச்சிக்கிறேன்.
சரியா? ஸோ ஏஇடி அப்படியே நான் வரைச்சிக்கிறேன். இப்போ எந்தெந்த ஆங்கிள் ஈக்குவலோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன். அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ ஆங்கிள் ஏவும் சேம். வெரி குட். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பி 90 டிகிரி. இதில் எது ஆங்கிள் இ தான் வந்து 90 டிகிரி. சரியா? ஆங்கிள் இ தான். ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்தாலே தேர்ட் ஆங்கிள் டெஃபினட்டாக சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா ஆங்கிள் க்ரைட்டீரியா ஸோ இட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்தாலே அது ஆங்கிள் க்ரைட்டீரியா சொல்லி சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். இதை இப்போ நீ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும்னா எப்படி ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது தேவையில்ல, இருந்தாலும் சப்போஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏபிசி இப்படியே போட்டுப்பேன். இது 90 டிகிரி, இது ஆங்கிள் ஏ. இப்போ இந்த ட்ரையாங்கிளும் அதே மாதிரி பண்ணும். அப்போ இது அப்படியே இந்த சைடு ஆல்ட்ரேட்டாக வந்துடும். கரெக்டாக எப்படி பண்ண போகிறோம் பாரு. டி தானே பர்பண்டிகுலரு. ஸோ டிஇ இப்படி பண்ணிடுறேன். இந்த ட்ரையாங்கிளை அப்படியே ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரி. அப்போ இ இங்கே வந்துடும், டி இந்த சைடு வந்துடும், ஏ இந்த சைடு வந்துட போகுது. சரியா? அப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் டி சேம். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். சரியா? இப்போ இது எப்படி வந்துச்சுன்னா நான் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருந்துச்சா, இப்போ இதை ஃப்ளிப் பண்ணுற பாருங்க. அப்படியே மிரரிங் பண்ணும்போது இது வந்துச்சு பாருங்க. எப்படி வந்திருக்கு? ஸோ அழகாக நம்ம ட்ரா பண்ண இந்த ட்ரையாங்கிள் வந்துச்சா, கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இதை ஜஸ்ட் நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். இ இங்கே 90 டிகிரி, டி அந்த சைட் போயிடுச்சு, ஆங்கிள் ஏ. அப்போ இந்த சைடும் ஈக்குவல் அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுவுமே போர்டு எக்ஸாம் 2023 கேட்ட கொஸ்டின். இந்த கிவன் ஃபிகர் XZ ஆக்சுவலாக இது. சரி, XZ மாதிரி XZ parallel to BC. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படியே நோட் பண்ணிட்டு வந்துடுறேன். AZ வந்து 3 சென்டிமீட்டர், ZC வந்து 2 சென்டிமீட்டர், அதே மாதிரி BM இது 3 சென்டிமீட்டர், இது MC 5 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் XY. இந்த பாயிண்ட் ஒய்யா. ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். எந்த ட்ரையாங்கிள்னா சிமிலர் ட்ரையாங்கிள் மாதிரி லாஜிக் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு AXZ மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ இது 3ன்னு எடுத்துக்கிறேன். இது XZ அப்படியே இருந்துட்டோம். இது ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது ஏபிசின்னு எடுக்கும்போது 2 + 3 5. சரியா? 5. இது பேஸுமே 8ன்னு இருக்கும்போது இது ரெண்டுமே சிமிலர். ஏன் அப்படின்னா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆங்கிள் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லி முடிச்சிட்டா அப்படின்னும் போது அந்த சிமிலர் சைட்ஸை கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணிவேன். 3/XZ ஈக்குவல் டு 5/8. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. 5 × XZ ஈக்குவல் டு 3 × 24. ஸோ அப்போ XZ போது 24/5. 24/5 பண்ணும்போது நான் வரும் பாருங்க. 5 4s are 20, ரிமைனிங் 4 0.0. 5 8s are 40, 5 8s are 40, 4.8. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் 4.8. XZ வந்து 4.8. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது XY. ஸோ இந்த வேல்யூ மட்டும். சரியா? அப்போ மொத்தம் 4.8னா இது எக்ஸு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ்னா வரப்போகுது 4.8 மைனஸ் 4.8 மைனஸ் எக்ஸ்ன்னு வரப்போகுது. கரெக்டாக? 4.8 மைனஸ் எக்ஸு. ஓகே. ஸோ இப்போ இந்த லாஜிக் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். எந்தெந்த ட்ரையாங்கிள்? ஏ இந்த பாயிண்ட் ஒய் தானே, AYZ. அதே மாதிரி AMCன்னும் போது AZ மட்டும்னா 3, இது மொத்தம்னா 5, இது 5, இது 4.8 மைனஸ் எக்ஸ். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதுவுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். சரியா? ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது நான் வரும் பாருங்கள். 4.8 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடா. அப்போ 3/5. 3
டிவைடட் பை 5. ஸோ பேஸ் காமன் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 4.8 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகும். 1.8. அப்போ எக்ஸோட வேல்யூ 1.8. எக்ஸ் தான் எக்ஸ்ஒய். ஸோ எக்ஸ்ஒயோட வேல்யூ வந்து 1.8 சென்டிமீட்டர். ஈஸியாக முடிச்சிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கிவன் ஃபிகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கிவன் ஃபிகர் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏபிசி ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் அண்ட் இசட். ஸோ இந்த வேல்யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் ப்ளஸ் இசட் கண்டுபிடிக்கணும். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்றதால கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் சிமிலர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்கிறேன். 3/z இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி y/4√3 இஸ் ஈக்குவல் டு 6/8. சரியா? ஃபஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ y/4√3 இஸ் ஈக்குவல் டு 6/8. 4 1s are 4 2s are 2 1s are 2 3s are y is equal to 3√3. சரியா? y is equal to 3√3. இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 3/2 is equal to y/4√3. அப்போ இது z. சரியா? 3/z. y-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3/z is equal to y பதில் 3√3 divided by 4√3. அப்போ √3 கேன்சல் ஆகிடும். √3 இந்த 3 வந்து 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா z ஈக்குவல் டு 4ன்னு வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேட் y ப்ளஸ் z தான் கேட்டிருக்காங்க. y ப்ளஸ் zன்னும் போது 3√3 + 4. சரியா? ஸோ அவங்க கேட்ட வேல்யூ வந்து 3√3 + 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கிவன் ஃபிகர் ஏஹெச்கே அதே மாதிரி சிமிலர் டு ஏபிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிடலாம். ஏகே வந்து 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி பிசி வந்து 3.2 சென்டிமீட்டர். ஹெச்கே வந்து 6.4 சென்டிமீட்டர். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏசி. ஸோ ஏசி இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி எழுதலாம். ஸோ இந்த ஆங்கிள் சேம். ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கே. அதே மாதிரி ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. சரியா? ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது வந்து 90 டிகிரி. போத் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்கே இது 90 டிகிரி. 6.4 ஏ. இது நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதுவும் மென்ஷன் பண்ணிடலாம். ஆங்கிள் சி இங்கே வந்துடணும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏ இந்த சைடு வரணும். சரியா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன், இங்கே சி போட்டுக்கிறேன், இங்கே ஏ, இங்கே பி. கரெக்டாக? அப்போ இது 90 டிகிரி. இந்த ஆங்கிளும் சேம். அப்போ இந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேங்க. அந்தந்த சைட்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பிசி வந்து 3.2 கொடுத்துருக்காங்க. ஏகே வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஏசி தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா? ஸோ 6.4 அந்தந்த சைட்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். 6.4 divided by 3.2 is equal to 8 divided by x. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஆகும் பாருங்கள். x into 6.4 is equal to 8 into 3.2. அப்போ x is equal to 8 into 3.2 divided by 6.4. x is equal to 8 into 32 divided by 64. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 32 1s are 32 2s are 2 1s are 2 4s are x is equal to 4 centimeter. சரியா? x is equal to 4 centimeter. Next question, diagonal ACBD of the trapezium. ஒரு trapezium ட்ரா பண்ணிடுறேன். ஸோ trapezium. சரியா? ஸோ ABCD. ஸோ ABCD is the trapezium. இதில் AC வந்து diagonal, BD வந்து diagonal, intersects at the point O. அதே மாதிரி AB parallel to BC கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஓடி இந்த டிஸ்டன்ஸ் OD/OB. OD/BO ஆர் OB இதோட வேல்யூ வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதோட வேல்யூ வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். DO divided by BO is equal to 1/2. சரியா? show that AB is equal to 2 times of CD. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸ் எப்பவுமே ட்ரெபீசியம் அப்படின்னும் போது இந்த ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கும். அப்போ ஓஏபி ட்ரையாங்கிளும்
ஓ ஓ ஓ சிடி இந்த ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கும். எப்படின்னு சொல்கிற பாருங்க. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஆங்கிள் ஓ சேமு. அப்புறமா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் இசட் போட்டோன்னா சேமாக இருக்கும். இந்த ஆங்கிளும் சியும் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அதனால தான் ரெண்டும் ஒரே சைடில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வெர்டிக்கல் ஆப்போசிட். இந்த டியும் இந்த இசட் இப்படி போடும்போது ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் சேம். சரியா? ஸோ இதை வேர்டிங்ஸாகவும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. எப்படின்னா ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஆங்கிள் ஏ. ஸோ அதை எப்படி சொல்லுவா அப்படின்னும் போது ஸோ சி அப்போ இந்த ஆங்கிள் எந்தெந்த ஆங்கிள் அப்படின்னும் போது ஓ ஓஏபி ஆங்கிள் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிடி ஓபிசி ஓபிசி இஸ் ஈக்குவல் டு ஓடிசி. ஸோ இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஓஏபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஓசிடி. இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் போது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். என்னென்ன வரும்? ஓஏ பை ஓசி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை சிடி இஸ் ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை ஓடி. சரியா? ஸோ ஓபி இந்த ரெண்டு பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு ரெசிப்ரோகேட் பண்ணிக்கிறேன். ஓடி பை ஓபின்னு இருக்கா, இதை ரெசிப்ரோகேட் பண்ணுறேன். ஓடி பை ஓபி இஸ் ஈக்குவல் டு சிடி பை ஏபி. சரியா? ஓபி பை ஓடி பை ஓபி இதோட வேல்யூ 1/2. 1/2 இஸ் ஈக்குவல் டு சிடி பை ஏபி. அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணனா நான் வரும் பாருங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு 2CD. சரியா? ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கிவன் ஃபிகர் ஏபிசிடி இஸ் ஏ குவாட்ரிலேட்டரல். ஏபிசிடி இஸ் ஏ குவாட்ரிலேட்டரல். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கிவன் ஃபிகர் ஏபிசிடி இஸ் ஏ குவாட்ரிலேட்டரல். டைகனல் பிடி இது வந்து டைகனல் பிடி. பிடி பைசெக்ஸ் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி போத். அப்போ இந்த ஆங்கிளும் சேமாக இருப்பது. அதே மாதிரி ஆங்கிள் டூ. சரியா? இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருப்பது. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஏபிடி இந்த ட்ரையாங்கிளை எப்படி வச்சுக்கிறேன்? ஏ அப்படியே இருக்கட்டும். பி இங்கே ஆங்கிள் 1 இருக்குது. அதேமாரி டியில் ஆங்கிள் 2 இருக்குது. சரியா? இப்போ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா சி மேலே இருக்குது. 1 வரத இந்த சைடு போட்டுக்கிறேன். பி சைடு. டியில் 2. சரியா? இதை கரெக்டாக எடுத்து இது மாதிரி போட தெரியணும். சரியா? சி பி வர சைடு ஆங்கிள் 1 இருக்குது. அதே மாதிரி டி வர சைடில் ஆங்கிள் 2 இருக்குது. அப்போ என்ன நான் சொல்லணும் அப்படின்னா ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிடி ரெண்டும் சேமு. அதே மாதிரி ஆங்கிள் ஏடிபி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் சிடிபி இந்த ஆங்கிளும் சேம். அப்போ ஆங்கிள் கிரைட்டீரியா ஸோ இட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி முடிச்சலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிபிடி. நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவல் சொல்லலாம். எப்படி அப்படின்னும் போது எந்தெந்த சைட்ஸ் ஈக்குவல் பாருங்க. அந்தந்த சைட்ஸை ஈக்குவல் சொல்லாமா? ஏபி பை பிசி அதே மாதிரி இந்த சைடு பிடி இதுவுமே பிடி பை பிடி இது ரெண்டுமே சேம் தானே. பிடி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி கரெக்டாக வந்துச்சு பார்த்தியா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசிடி இஸ் ட்ரெபீசியமா? ஒரு ட்ரெபீசியம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெபீசியம் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதில் ஏபிசிடி சரி ஏபிசிடி இஸ் த ட்ரெபீசியம் அண்ட் டயகனல்ஸ் ஏசி கரெக்டு தான். ஏசி டயகனல் பிடி டயகனல் இன்டர்செக்ஸ் அட் ஓ. இப்போ நான் ப்ரூவ் பண்ணோமா ஏஓ டிவைடட் பை பிஓ இஸ் ஈக்குவல் டு சிஓ டிவைடட் பை டிஓ. சரியா? ஸோ இப்போ இங்கே ஒரு டாட்டர் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ட்ரா இதுக்கு பேர் கூட கொடுத்துக்கலாம். இஎஃப்னு கொடுத்துக்கிறேன். இஎஃப் ட்ரா
எஃப் parallel டு ஏபி. ஏபி பேரலனாலுமே அது எதுக்கும் பேரலாக இருக்கும், சிடிக்கும் டிசிக்கும் பேரலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன் அப்படின்னா டிசிஏ இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு இப்படி இருக்க போதா? டிசிஏ எடுக்கும்போது இது வந்து இஓ அப்படின்னு இருக்க போகுது. சரியா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எதை எடுக்க போகிறேன்னா ஏபிடி ஏபிடி ஏ ஏ ஏபிடி ஏபிடி இந்த ட்ரையாங்கிள். சரியா? ஏபிடிலையுமே இஓ வரப்போகுது. இப்போ ரெண்டுத்துலையுமே பேரலாம் பிபிடி அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ பிபிடி அப்ளை பண்ண போகிறோம். சரியா? எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுத்தோன்னு புரியுதா? இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு, இந்த ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிள் ஏடிசி இது வந்து ட்ரையாங்கிள் ஏபிடி. இதில் பிபிடி அப்ளை பண்ணிப்பாங்களா? ட்ரையாங்கிளில் ஏஇ பை இடின்னு வருமா? ஏஇ பை இடி ஓஏ பை ஓசின்னு வரும். இது ஃபஸ்ட் ட்ரையாங்கிள். இதில் வந்து அதே மாதிரி என்ன வரப்போகுது? இது பை பேஸ் இடி பை இஏ இஸ் ஈக்குவல் டு ஓடி பை ஓபி. சரியா? ஓடி பை ஓபி. இது ஈக்குவேஷன் 2வா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை பாருங்க. இது மேலே வந்து ஏஇ பை இடியா, இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2வை ரெசிப்ரோகேட் பண்ணால் இஏ பை இடின்னு வரப்போகுது. இது வந்து என்ன வரப்போகுது? ஓபி பை ஓடின்னு வரப்போகுது. இதை ஈக்குவேஷன் 3ன்னு கூட ஜஸ்ட் ரெசிப்ரோகேட் பண்ணி பண்ணிட்டேன். இப்போ இதையுமே ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேட் பண்ணால் ஏஇ இஏ ரெண்டு ஒன்று தான். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஓஏ பை ஓசி இஸ் ஈக்குவல் டு ஓபி பை ஓடின்னு வருது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அப்படியே இதை க்ராஸ் பண்ணிக்கலாம். ஓஏ பை ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி பை ஓடி. சரி, இதான் அவங்க கேட்டது, ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி எங்கே இருக்குது? ஏபிசி. ஓகேவா? இதில் டிஇ பேரலல் டு ஏபி. இதுவும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. ஏடியோட வேல்யூ 2x, டிசியோட வேல்யூ x+3, பிஇ வேல்யூ 2x minus 1, சிஇ வேல்யூ x. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x. பிபிடி பேரலல் சைட்ஸாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? இந்த சைட் டிவைட் பை இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைட் பை இந்த சைடு. ஸோ அப்போ என்ன வரப்போகுது பாருங்கள், x/3 டிவைடட் பை 2x இஸ் ஈக்குவல் டு x டிவைடட் பை 2x minus 1 கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ x+3 இன்ட்டு 2x minus 1 ஈக்குவல் டு 2x இன்ட்டு x. நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து இதுக்கு அப்போ 2x இன்ட்டு x 2x ஸ்கொயரு, x இன்ட்டு -x -x. இது வந்து 3 2 6x -3. சரியா? -3 இஸ் ஈக்குவல் டு 2x. இது 2x ஸ்கொயர் ஆகிடும். இப்போ இந்த 2x ஸ்கொயரும் இந்த 2x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இது வந்து 5x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரப்போகுது. x இஸ் ஈக்குவல் டு 3/5. சிம்பிளாக முடிஞ்சிடும். மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் பிபிடியில் தான் வருது. இப்போ இதுவும் அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇ பேரலல் டு பிசி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். சேம் லாஜிக் தான். அப்போலாம் வரப்போது எக்ஸ் டிவைடட் பை x/2 இஸ் ஈக்குவல் டு x+2 டிவைடட் பை x - 1. அப்படியே கிராஸ் பண்ணுங்க. x இன்ட்டு x - 1 இஸ் ஈக்குவல் டு x+2 இன்ட்டு x - 2. இது a + b இன்ட்டு a - b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். x இன்ட்டு x ஸ்கொயரு மைனஸ் x. என்ன வரும்? x - x மட்டும் வரும். சரியா? ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா -x இஸ் ஈக்குவல் டு -4 வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4. சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 2023 அண்ட் கம்பார்ட்மெண்ட் 23ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கிவன் ஃபிகர் ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஏசி இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னும் போது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அது கன்ஃபார்ம். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி தெரிஞ்சு போச்சு. சரியா? அப்புறமா இஸ் த பாயிண்ட் ஆன் சிபி ப்ரொடியூஸ்டு கொடுத்துட்ருக்காங்க டயக்ராம் அவங்களே. இஃப் ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி, இஎஃப் பர்பண்டிகுலர் டு ஏசி, ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் சிஇஎஃப் ஏபிடி. இந்த ட்ரையாங்கிள் அப்படியே வரைச்சிடறான்.
எதுவும் மாற்றாமல் ஏ பி டி ஆங்கிள் பி சேம் இங்கே ஆங்கிள் டி. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் அது சிஇஎஃப்பா எங்கே இருக்கு சிஇஎஃப் இதில் இது 90 டிகிரியா. அதே மாதிரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் சேமா. அப்போ இந்த டயக்ராமை இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இப்படி போட்டுடுறேன். எஃப் இங்கே வரப்போகுது 90 டிகிரி எஃப். இங்கே பி சேம்னா இங்கே சி சேம். அப்போ இங்கே சி வரப்போகுது. நெக்ஸ்ட்டு அப்போ இங்கே கன்ஃபார்மாக இ வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுமா இது ரெண்டுத்தையும் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்ல முடிஞ்சிச்சு. ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. இஃப் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. அதை சொல்லிவிட்டு அப்போ டூ ஆங்கிள் கிரிட்டீரியா சரியா. ஆங்கிள் கிரிட்டீரியா சேம். அப்போ எந்தெந்த ஆங்கிள் சேம் அது தெளிவாக கூட மென்ஷன் பண்ணேன். ஆங்கிள் இது வந்து ஏபிடி தானே. ஸோ அப்போ ஆங்கிள் ஏடிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இஎஃப்சி ஈக்குவல் டு 90 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இசிஎஃப் சேம் சரியா. ஸோ ஏன் சேம் அப்படின்னா எந்தெந்த சைட்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னும் போது அந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி முடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கிவன் ஃபிகர் பிசி எது இந்த பிசி parallel டு பிக்யூ ஓகேவா. இதுவும் ஏதோ parallelனு சொல்லிட்டாங்க. பிசி 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பிக்யூ 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பிஏ 6.5 பிஏ வந்து 6.5 சொல்லியிருக்காங்க. ஏபி வந்து 2.8. ஃபைன் த சிஏ. சிஏனா இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். ஆங்கிள் ஏ சேமு. அதே மாதிரி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இது ஒரு இசட் வந்துச்சு அப்படின்னும் போது கன்ஃபார்மாக இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இசட் இந்த ஆங்கிள் சேம். ரெண்டு ஆங்கிள் சேம்னாலே அது சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். எப்படின்னும் போது ஆங்கிள் ஏ மேலே போட்டுக்கிறேன், ஆங்கிள் சி இந்த சைட் போட்டுக்கிறேன், ஏசிபி. அதே மாதிரி இங்கே வரும்போது ஏ மேலே போட்டுக்கணும், பி இந்த சைட் போட்டுக்கிறேன், ஏபி. அப்போ இது வந்து கியூவாக இருக்கும் சரியா. இது மாதிரி கரெக்டாக எழுத தெரிஞ்சுக்கணும் சரியா. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆங்கிள்ஸ் ஏ மேலே இருக்குது இந்த ட்ரையாங்கிளுக்கு, இங்கேயும் ஏ மேலே போட்டுக்கணும். சியும் பியும் சேம். அப்போ சி இந்த சைட் போட்டோன்னா பியும் இந்த சைடே போட்டுப்பா. அப்போ கியூ இந்த சைடு வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ட்ரையாங்கிள்லாம் ஏசி தான் தேவை. ஏபி 6.5 பிசி 8. இங்கே வரும்போது இந்த ட்ரையாங்கிளில் ஏபியோட வேல்யூ 2.8 இருக்குது, பிக்யூவோட வேல்யூ 4 இருக்குது சரியா. இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம். 6.5 டிவைடட் பை ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு ஏசி பை 2.8. எது தேவை ஏசி கியூசியோ ரெண்டுத்தை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணால் முடிஞ்சிடும். அப்போ இந்த ரெண்டு பார்ட் ஈக்குவேட் பண்ணலாமா. 6.5 into 4 is equal to 8 into ஏக்யூன்னு வரப்போகுது. 6.5 into 4 divided by 8 is equal to ஏக்யூ. 4 1s are 4 2s are. ஸோ 6.5 divided by 2 பண்ணேன்னா வந்துடும் 2 3s are 6 0.5 அந்த 0.5 அப்படியே வரும். 2 2s are 4 1 0னா 2.5. ஸோ அப்போ ஏக்யூவோட டிஸ்டன்ஸ் வந்து 3.25 சென்டிமீட்டர் சரியா. 3.25 சென்டிமீட்டர். இப்போ இந்த பார்ட்டை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 8/4 is equal to ஏசி டிவைடட் பை 2.8. இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாமா. 4 1s are 4 2s are. அப்போ 2 into 2.8 is equal to ஏசி. ஸோ 2.8 into 2 பண்ணேன்னா 2 8s are 16 2 2s are 4 5. ஸோ அப்போ ஏசியோட வேல்யூ வந்து ஏசிஆர்சி ரெண்டோட தான் 5.6 சென்டிமீட்டர் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். 1 மார்க்கில் பார்த்த மாதிரி தான். டி parallel டு பிசி சொல்லிட்டாங்க. அந்த லென்த் ஆஃப் சைடு ஏடி இதுதான் கேட்டிருக்காங்க. மற்ற வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஏஇ வந்து 1.8. நெக்ஸ்ட்டு பிடின்னும் போது 7.5, இசி 5.4. இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் டிவைடட் பை 7.2 இஸ் ஈக்குவல் டு 1.8 டிவைடட் பை 5.4. எக்ஸாம் நான் இப்போ ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாமில் நீங்கள் ஸ்டெப்ஸோட பை அப்ளைங் த பிபிடி தியரம் ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி போட்டு அதுக்கப்புறமா இந்த வேல்யூ போட்டு தான் போடணும் சரியா. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா.
இது ரெண்டுத்தையும் மேலே கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 18/54 இன்ட்டு 7.2 வரப்போகுது. ஸோ 6 டேபிள்ஸில் பண்ணுறேன். 6 3s ஆர் அநேகமாக 18 3s ஆர் வந்துடும். 3 8s ஆர் 24, 3 1s ஆர் 3 5 3s ஆர் வந்துடும். 7.2 divided by 3 பண்ணினா 3 2s ஆர் 6 1.2 3 4s ஆர் 2.4 எக்ஸோட வேல்யூ வந்து 2.4 சென்டிமீட்டர். ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இதுவுமே சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். இந்த கிவன் ஃபிகர் P and Q are the points on the side AB, AC respectively such that ABC triangle such that AP ஓட வேல்யூ 3.5, PB ஓட வேல்யூ 7 சென்டிமீட்டர், AQ வந்து 3 சென்டிமீட்டர், QC வந்து 6 சென்டிமீட்டர், PQ வந்து 4.5 சென்டிமீட்டர், BC கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 மார்க் போடும் பார்த்தீங்களா, அது மாதிரி சரியா. APQ ஃபஸ்ட்டு APQ போட்டா அப்படின்னும் போது 3.5 3 4.5 பெரிய ட்ரையாங்கலை கன்சிடர் பண்ணும்போது ஏபிசி பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10.5 வந்துடும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னா 7 + 3.5 10.5 வந்துடும். இந்த சைடு வந்து 9 வரப்போகுது. இந்த டிஸ்டன்ஸ் தான் தேவை. சரியா. ஸோ அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் தான். ட்ரையாங்கிள் ஏபிக்யூ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் பிகாஸ் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ரெண்டுத்துக்குமே ஆங்கிள் ஏ காமனாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் கியூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. சரியா. அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணலாமா? 3.5 divided by 10.5 is equal to 4.5 divided by x is equal to 3/9. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும் எனக்கு. 3 1s are 3 3s are. ஸோ 4.5/3 is equal to 1/3. ஸோ x is equal to 4.5 into 3. 4.5 into 3. 3 5s are 15, 12 13. x வந்து 13.5. சரியா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணியிருந்தாலுமே அதே ஆன்சர் தான் வரும். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 35 divided by 105 is equal to 4.5 divided by xன்னு வரப்போகுது. ஸோ 35 into 3 பண்ணுற பாருங்க. 3 5s are 15, 3 5s are 15 அதிகமாகிடும். ஸோ 5 tables of 5 7s are 5 2s are 10, 5 1s are 7 1s are 7 3s are. ஸோ 3ன்னு வரப்போகுது. ஸோ x is equal to 4.5 into 3 அதே ஆன்சர் தான் வரப்போகுது. 13.5 எப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், prove that if a line is drawn parallel to one side of the triangle intersecting the other two sides in the distance point, then the other two sides divide in the same ratio. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கிளியராக தெரிஞ்சுக்கோ. நான் சொல்ல பார்க்கலாம். பிபிடி தேரம். சரியா. ஸோ பிபிடி தேரம் இதுதான். பிபிடி தனியாகவே ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம், அதை பார்த்துங்க. 100% ஒரு 5 மார்க்கான கொஸ்டின் இது. இந்த வருஷம் சாம்பிள் பேப்பரில் பேசிக்கில் இது ஃபுல்லாகவே ஒரு 5 மார்க்காக கொடுத்துருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் பேப்பரில் இது ஒரு 3 மார்க் கொஸ்டினா, அது கீழே பிபிடியை யூஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். இது போர்டு எக்ஸாமில் 2 முறை கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துங்க. பிஏ கியூபி ஆர்சி எல்லாமே பர்பண்டிகுலர் டு ஏசி. ஓகேவா. எல்லாமே 90 டிகிரின்னு கொடுத்துட்ருக்காங்க. அதோட டிஸ்டன்ஸ் ஏபி, இதோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கியூபி வந்து இசட்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்சி ஒய். ஓகே. ஏபியோட வேல்யூ ஒய், பிசியோட வேல்யூ பி. கிவன் டயக்ராம் பார்த்தாலே புரியுது எல்லாமே. இப்போ ப்ரூவ் தட் 1/x + 1/y + 1/z ஈக்குவல் டு 1/z. சரியா. இப்போ இதெல்லாம் பண்ண பாருங்க. இந்த சைடு 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். எதுனா இந்த பார்ட் ஏபிக்யூ, அதே மாதிரி ஏசிஆர். சரியா. இதுலனா நான் ஒரு பாருங்க. இது ஏ, இது ஏ + பி, இது வந்து இசட்டு, இது ஒய். இது ரெண்டுத்தையும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போனா வரும் பாரு. z/y is equal to a/a + bன்னு வரப்போகுது. சரியா. இது ஒரு ஈக்குவேஷனா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷனு இதே மாதிரி இந்த சைடு சின்ன ட்ரையாங்கிளில் பிசிக்யூ ஃபுல்லாக ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ ஏபிசின்னும் போது a + b வரும் ஃபுல் சைடு. இது வந்து எக்ஸு,
இது வந்து பி இசட். இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இசட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் இசட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ ப்ளஸ் பின்னு வரப்போகுது. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2வா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணேன்னா z by y is equal to z plus பண்ணுறேன் x equal to a by a plus b by a plus b. சரியா? ஸோ அப்போ இதில் z காமனாக இருக்குது. காமனாக எடுத்துட்டேன்னா 1 by y plus 1 by x is equal to பேஸ் காமன்ல. அப்போ மேலே இருக்குது அப்படியே ஆட் பண்ணலாம். a plus b வரப்போகுது. ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரப்போகுது. அப்போ z 1 by y plus 1 by x is equal to 1. அப்போ இந்த z இந்த சைடு வந்துச்சுன்னா 1 by y plus 1 by x is equal to 1 by z. ஸோ இதான் கேட்டிருக்காங்க. இதை ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். 1 by x 1 by y is equal to 1 by z. ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க லாஜிக்கு. ஸோ இந்த சைடு எடுக்கும்போது இது சின்ன ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த சைடில் இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள். ரெண்டுத்தையும் சிமிலர்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்திருப்பேன். ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துட்டு அந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துட போகுது. ஸோ அதை வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிடணும். சொல்லிடணும். எப்படி சொல்லுவா அப்படின்னா, ஸோ இதெல்லாம் ஆங்கிளே சேமு. பி 90 டிகிரி சி 90 டிகிரி. இங்கேயும் அதே மாதிரி ஆங்கிள் சி சேமு, ஏஏ 90 டிகிரி. வேர்டிங்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். நான் ஹிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை தெளிவாக அப்சர்வ் பண்ணுங்கள். த்ரூ த மிட் பாயிண்ட் எம் ஆஃப் சைடு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். த்ரூ த மிட் பாயிண்ட் எம், மிட் பாயிண்ட் ஆஃப் சைட் சிடி. ஸோ சிடியோட மிட் பாயிண்ட் தான் எம். அப்போ நான் இதோட லாஜிக்கு டிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்சி. ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப் எ பேரலோகிராம் ஏபிசிடி. பேரலோகிராம் அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் சேமாக தான் இருக்க போகுது. எது சேமாக இருக்கும்? ஏபி இஸ் ஈக்குவல் டு டிசி சேமாக இருக்கும். அதேமாதிரி ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசியாக இருக்க போகுது. த லைன் பிஎம் இஸ் drawn is intersecting ஏசி. ஏசியை இன்டர்செக்ட் ஆகிட்டு எல்ன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகிட்டு போகுது. அதே மாதிரி அண்ட் ப்ரொடியூஸ் ஏடிஆர்டி. இதுவும் ஜாயின் போகுது. டயக்ராம் கொடுத்துறாங்க, அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? டு ப்ரூவ் தட் என்ன பண்ணுமா? இஎல் இஸ் ஈக்குவல் டு 2பிஎல். இஎல் எங்கே இருக்கு? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிஎல். இது எப்படி பண்ணலாம் பாருங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளையும் நான் சிமிலர்னு சொல்லணும். எப்படி சொல்ல பாருங்கள். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் சேம். இந்த ரெண்டு ஆங்கிள் சேமா. அப்புறமா இசட், இந்த இசட் அப்படின்னும் போது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அந்த ரெண்டு ஆங்கிள் சேம். அது வந்து ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. சரியா? இதை எப்படி கரெக்டாக எடுத்து எழுதணும்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நான் அப்படியே எழுதிடுறேன். இடிஎம் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிட்டா. இப்போ எம் எங்கே இருக்கு? ஆங்கிள் இயும் பியும் சேமா. அப்போ பி மேலே போட்டுக்கிறேன். இப்போ பியும் இயும் சேம்ன்றதால மேலே போட்டுக்கனா. அதே மாதிரி இந்த எம் சேம்ல. அப்போ இந்த சைட் தான் பண்ண போகிறேன் எம். அப்போ இங்கே சி வரப்போகுது. சரியா? ஸோ இது மாதிரி பண்ணும்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லுவேன். எப்படின்னா, ஆங்கிள் எம் சேம். அதே மாதிரி ஆங்கிள் இயும் ஆங்கிள் பியும் சேம். சரியா? அதை சொல்லிடணும். எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, டிஇஎம் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிஎம். இதில் இதுனா ப்ராப்பர்ட்டி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் சேம் அப்படின்னு சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் டிஎம்இ ஈக்குவல் டு ஆங்கிள் சிஎம்பி. சரியா? சிஎம்பி வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். அப்போ இது ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா இதுவுமே சேமாக தான் இருக்கும். ரெண்டு சேமாக தான் இருக்கும். இது ரெண்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னும் போது, ஸோ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். ட்ரையாங்கிள் இடிஎம், அண்ட் ட்ரையாங்கிள் பிசிஎம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிடுவேன். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னா சிமிலர் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ரேஷியோவும் பார்க்கணும். டிஎம்
ஈக்குவல் டு சிஎம் தெரியும். அப்போ எது எதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். டிஇ ஈக்குவல் டு சிபி அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதேமாரி இஎம் இஸ் ஈக்குவல் டு பிஎம்மாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபுல் சைடு எடுக்கிறேன். ஏஇன்னும் போது ஏடி ப்ளஸ் டிபின்னு போடலாம். டி இந்த ஃபுல் சைடை ஏடி ப்ளஸ் டிஇன்னு போடுவேன். ஏடி என்ன சொல்ல பாருங்க, ஏடி வந்து பிசின்னு சொல்லலாம். கரெக்டாக, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் பிசின்னு சொல்லுவேன். அதே மாதிரி டிஇயை சிபி இல்லை பிசின்னு சொல்லலாம். அப்போ ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏஇ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிசின்னு வந்திருக்கு. சரியா? ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணணும், இஎல் இஸ் ஈக்குவல் டு 2பிஎல் எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு எந்த 2 ட்ரையாங்கிள்னா இந்த ட்ரையாங்கிள் பண்ண போகிறோம். பிஎல்சியும் இஎல்ஏ இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னும் போது இதெல்லாம் ரப் பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிற பாருங்க. ஸோ ஆல்டர்னேட் இந்த ஆங்கிளும் சேமா. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை எல்லுன்னு எடுத்தனா இந்த ஆங்கிளும் சேமு. அதேமாரி ஆங்கிள் இ ஆங்கிள் பி சேம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் அப்படியே போட்டுக்கிறேன். எந்த ட்ரையாங்கிளை ஏஇஎல் அப்படியே போட்டுக்கிறேன். ஏஎல்இ போட்டுக்கிறேன். இ தெரியும், எல் தெரியும். சரியா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை எல் வந்து அந்த சைடு வரணும். எல் அங்கே போட்டுங்க. பி எது எதுவும் ஈக்குவலு, பியும் இயும் தானே ஈக்குவலு. அப்போ பி இங்கே வரணும். அப்போ சி இங்கே வரும். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லிடலாம். கரெக்டாக புரிஞ்சா இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்து வந்து தான் தெளிவாக தெரியணும். அப்போ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னும் போது கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், பிஎல். ஸோ இஎல் பை பிஎல் இஸ் ஈக்குவல் டு நான் வரப்போகுது பிஎல் பை இஎல் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை பிசி. சரியா? ஏஇ பை பிசி. ஸோ இந்த சைடு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், பிஎல் பை, ஸோ எது எடுத்துருக்கோம் பாருங்க, இஎல் பை பிஎல் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை பிசி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் தெரிஞ்ச வேலையை அப்படியே போட்டு வந்துடலாம். இஎல் பை பிஎல் இஸ் ஈக்குவல் டு ஏஇக்கு பதில் 2பிசின்னு வெரிஃபை பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுக்கிறேன். 2பிசி பை பிசி. இப்போ என்ன ஆகிடும், பிசியும் கேன்சல் ஆகிடும். இஎல் இஸ் ஈக்குவல் டு இந்த பிஎல் இப்படி வந்துடும். நம்மளுக்கு தேவையானது வந்துச்சு பாருங்க. இஎல் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிஎல். சரியா? நான் ஸ்டெப்ஸு சொல்லியிருக்கேன், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறோம். சரியா? இன்னொரு முறை பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரையாங்கிள், எந்த 2 ட்ரையாங்கிள்? ஸோ ட்ரையாங்கிள் இடிஎம், ட்ரையாங்கிள் இடிஎம்மோ ட்ரையாங்கிள் பிசிஎம்மோ சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு வருவீங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 2பிசின்னு எடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளும் சரியா? ஸோ